ஆவடியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் திருத்தலத்தில் 74ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வண்ண விளக்குகளால் ரம்மியமாக காணப்பட்ட ஆலயத்தில் கிறிஸ்துவர்கள் மட்டுமல்லாமல் இந்து, முஸ்லிம் என மதம் கடந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கொண்டாடினர். சென்னை அடுத்த ஆவடியில் புனித அந்தோணியார் திருத்தலம் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 74ஆம் ஆண்டு பெருவிழா ஆலய பங்கு தந்தை லாரன்ஸ் ராஜ் தலைமையில் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதற்காக ஆலயம் வண்ண விளக்குகளால் மிக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. முன்னதாக மக்கள் வெள்ளத்தில் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட கொடி ஆலயத்திற்கு முன்பு வைக்கப்பட்டு இருந்த கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அப்போது வான வேடிக்கையுடன் வண்ண விளக்குகளாலும் ஆலயம் மிகவும் ரம்மியமாக காட்சியளித்தது. இந்த விழாவில் கிறிஸ்துவர்கள் மட்டுமல்லாமல் இந்து, முஸ்லிம் என மதம் கடந்து 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்று துவங்கும் இந்த திருவிழா நவபலி, நற்கருணை பவனி, ஆடம்பர தேர்பவனி என மொத்தம் 6 நாட்கள் விழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொடியேற்றி இந்த திருவிழா திருமணத்துக்கு தலைமையேற்று உறவுகளோடு இணைந்து நலம் தரும் ஜீவனதியே